ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டே டு டே லைஃப்பில் நமக்கு கிடைச்ச நேரத்தில் எப்படி ரொம்ப சிம்பிளான முறையில் எஃபெக்டிவான தியானம் செய்கிறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆப்ரகாம் லிங்கன் கோட் பண்ணியிருப்பார், எனக்கு ஒரு மரத்தை வெட்ட 8 மணி நேரம் ஆனதுன்னா 6 மணி நேரத்தை கோடாரியை கூர்மைப்படுத்த செலவு பண்ணுவேன்னு. அவர் இந்த இடத்துல கோடாரின்னு குறிப்பிடுறது நம்மளோட மைண்டை தான். நாம் ஒரு வேலையை தொடங்குவதற்கு முன்னாடி நம்ம மைண்டை விழிப்புணர்வோடு வச்சுருந்தா அந்த வேலையை வழக்கமாக எடுத்துக்கிற நேரத்தை காட்டிலும் ரொம்ப சீக்கிரமாகவே செய்து முடித்திருப்போம். தியானம் செய்கிறது மூலிமா தேவையற்ற எண்ணங்களை அகற்றி ஒரு விழிப்புணர்வு நிலையை அடைய முடியும். இப்போ எப்படி தியானம் செய்கிறதுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. முதல்ல சத்தம் இல்லாத இடமா பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா தேவையில்லாத சத்தம் நம்ம கவனத்தை திசை திருப்போம். இப்போ உங்களுக்கு சௌகரியமான ஒரு பொசிஷனில் உட்காந்துக்கோங்க. சேர்லையோ இல்லை தரையிலையோ கூட இருக்கலாம். உங்கள் கைகளை தளர்வாக உங்கள் தொட மேலே வச்சுக்கோங்க. உள்ளங்கைகள் வானத்தை பார்த்தது போல் இருக்கட்டும். இப்போ நிதானமாக சுவாசத்து மேலே உங்கள் கவனத்தை கொண்டு போங்க. உங்கள் மொத்த கவனமும் மூச்சு காற்றை உள்ளே இழுக்கிறதுலையும் வெளியில் விடுறதுலையும் இருக்கட்டும். அவ்வளவுதான். ஆரம்பத்தில் செய்யும்போது பல எண்ணங்கள் வந்து போகும். இது ரொம்ப இயல்பான விஷயம்தான். நீங்கள் ரெகுலராக செய்யும்போது உங்கள் எண்ணங்கள் குறைந்து விழிப்பு நிலை அதிகரிக்கிறத நீங்களே உணர்வீங்க. ஃபர்ஸ்ட் டைம் செய்ய தொடங்கும்போது ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஆரம்பிங்க. போக போக நேரத்தை அதிகரிச்சுக்கலாம். சயின்டிஃபிக்கலாக பரிந்துரைக்கப்பட்டது ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் தியானம் செய்யலாம்னு. ஆனால் அதுக்கு மேலே உங்களால் செய்ய முடிஞ்சால் தாராளமாக செய்யுங்க. எதுக்கு ஒரு நாளைக்கு 20 நிமிஷத்தை தியானம் செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. புத்தர் சொல்வது போல் வாட் யூ திங்க் யூ பிகம், அதாவது நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக நீ மாறுவாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதிலிருந்து தெளிவாக தெரிய வர்றது நம் எண்ணங்கள் தான் நம் வாழ்க்கையை கட்டமைக்கிறது. ஆனால் சயின்டிஃபிக்கலாக ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்கள் நம் மனதில் தோன்றி மறைகிறது. அதில் நமக்கு தேவையான நம் வாழ்க்கைக்கு பயன்பட போகிற எண்ணங்களை நாம் கவனம் செலுத்தினாதான் நாம் நம் லட்சியத்தை அடைய முடியும். நமக்கு தேவையான எண்ணங்களில் கவனம் செலுத்தி தேவையற்ற எண்ணங்களை புறம் தள்ள வேண்டும். அதுக்கு தான் மெடிடேஷன் உதவுது. ஸோ மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். ஒரு கம்ஃபர்டபுளான இடத்த சூஸ் பண்ணிக்கோங்க. அங்கே உட்காந்து உங்கள் மூச்சு காற்ற கவனிங்க. அவ்வளவுதான். இது உங்கள் வாழ்க்கையவே மாற்றிடும். நீங்கள் கேட்கலாம், கண்ணாடியை திருப்பினா எப்படி ஆட்டோ ஓடும்னு. ஆனால் எதையும் செஞ்சு பார்க்காம நாமளே ஒரு முடிவுக்கு வரக்கூடாது இல்லையா? நம்மளோட போன வீடியோவில் தியானத்தோட 3 முக்கிய பயன்களை பற்றி போட்டிருக்கேன். அதை பார்க்கலன்னா மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். And thanks for watching.